ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்களை நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த உண்மையான விஷயங்களை அவங்க இங்கே பகிர்ந்துக்கும் போது, சாமியோடு பகிர்ந்துக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு விடை எங்கேருந்து கிடைக்கும், நமக்கு விமோசனம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமே. ஆனால் நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் சரி, இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நமக்கு அது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டே வரோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர் மேடம்? அர்ச்சனா. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஐடிஎஃப்சி பேங்க். எங்கே? பாரிஸா? தேனாம்பேட் பிரான்ச். சரி சார், உங்கள் பேர் சார்? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி. குட்டிக்கு பேருங்க? ஸ்ரீராம் அஞ்சனா ஸ்ரீ. இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறா? தம்பிக்கு ஸ்கூலுக்கு போகல, பாப்பா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், டேனியல் காமர்ஸ். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக வரும். ஒரு 5 வருஷமாக வரீங்க. நீங்கள் இருக்கிறது இப்போ உங்களுடைய வீடு எங்கே இருக்குது? மதுரை வாயில். மதுரை வாயிலில் இருக்கீங்க. மதுரை வாயிலேருந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சு இங்கே கோயில் இருக்குன்னு சொல்லி வந்தீங்க? யூடியூப்ல தேடி கண்டுபிடிச்சு வந்தோம். யூடியூப்ல பண்ணீங்க. அது அவ்வளோ ஈஸியாக வர முடியல. 2-3 பாபா கோயிலுக்கு போயிட்டு ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு அன்றைக்கி ஒரு 8:30 மணி இருக்கும். கடைசியாக கோயில் மூடுற நேரத்தில் கண்டுபிடிச்சி வந்தோம். கடவுள் வரணும்னு சொல்லும்போது கொஞ்சம் சோதனையை கொடுத்து உங்களை வர வச்சுட்டாரு. நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிங்க இல்லைங்களா? என்ன வேண்டுதல் வச்சிங்க? எப்படி சொல்கிறதுனா, நிறைய மாற்றங்கள் இருக்கும். திடீர்னு எதிர்பார்க்குற மாதிரி வேலை எதிர்பார்ப்போம். வேண்டிட்டு போனால் கிடைக்கும். அப்புறம் தங்கச்சி ரொம்ப நாள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க முதல்ல வந்தது. ஆமாம், 2 பேரும் தான் வந்தோம். எதுக்கு வந்தீங்க? நீங்கள் வேலைக்காக வந்தீங்க. வேலையோடைய நீங்கள் அப்போ நின்று பாப்பா பிறந்து நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க வேலையிலேருந்து. முதல்ல பாபா கோயிலுக்கு இங்கே நான் வரும்போது வேலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 4-5 இடம் வந்துச்சு, ஆஃபர் லெட்டர் வந்தது. பட் எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் அமையல. அப்புறம் இங்கே 9 நாள் விரதம் இருக்க சொன்னீங்க. நீங்கள் தான் 9 நாள் இருந்தேன். அதுலேயும் 9வது நாள் மறக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்ந்தேன். அந்த 9 நாள்லேயே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது பாபா தான் எனக்கு கொடுத்தாரு. கடைசியில் அந்த வேலை தான் எனக்கு இப்போ வரைக்கும் நிலைச்சிருக்கு. இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு இல்லையா? உங்களுடைய லைஃபுக்கு அவர்களெல்லாம் சம்பாதிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு லேடிஸ் இந்த காலத்தில் ஒரு வேலைக்கு போனால் தான் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா நம்ம இதுவாக கொண்டு வர முடியும் இல்லையா? கொஞ்சம் மேன்மையோடு கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் ஒரு வேலைக்கும் போனீங்க. அந்த வேலைக்கு இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துகிட்ருக்கு. இது முடித்து நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் சாமிக்கு அந்த 9 அபிஷேகம் முடித்து சாமிக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணிங்க. எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாரம் வந்துட்டு இருந்தீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி கூட நீங்கள் ஓடி வருவீங்க. அந்த வேலைக்கிழமை நாளில் சுற்றிட்டு லாஸ்ட்டாக போகிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி இருக்கும்போது அடுத்தபடியாக இவருடைய வேலைக்காக நீங்கள் வந்தீங்க. ஒரு என்ன வேலை 9 நாள் வரணும்னு நினச்சிங்க? தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்தீங்க. முடிஞ்சதுங்களா? எத்தனை? 9 நாள், 9 வாரம் வந்தீங்களா? 9 நாள் வந்தீங்களா? அப்போது 9 வாரம் வந்தீங்க. அந்த 9 வாரத்தில் எப்படி முடிஞ்சுது அவளுக்கு மேரேஜ்? எத்தனை நாளில் முடிஞ்சுது? 9 வாரத்தில் செட் ஆகிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அவளுக்கு? கல்யாணம் ஆகி இப்போ அவள் எங்கே இருக்கா? வில்லிவாக்கத்தில் இருக்கா? பக்கத்துலேயே தான் இருக்கிறா. பரவாயில்ல. அதனால் உங்களுக்கு வேலையும் முடிச்சு கொடுத்து இதையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் இன்றைக்கி சாமிக்கு நன்றி சொல்லணும்னு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னைக்கு நன்றி என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க? இல்லைம்மா, முதல்ல இந்த வேலை கிடைக்கும் போதே எனக்கு ஆஃபர் லெட்டரில் ப்ரொமோஷனோட தான் அந்த வேலை எனக்கு கிடைச்சிது. எனக்கு 4 வேலையில் பாபா கட்டின அந்த வேலையில் மட்டும்தான் எனக்கு ப்ரொமோஷனோட கிடைச்சிது. நான் இப்போ வேலையில் செய்து 12 மாதம் தான் ஆகுது, 1 வருஷம் தான் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் மறுபடியும் 2வது ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் ப்ரொமோஷன் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா இருக்கணும். நீங்கள் நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பாபாவுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் தொடர்ந்து இங்கே அவரை நம்பிக்கையோடு அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் இங்கே நம்பிக்கையோடு வரீங்க அப்படின்னு சாமியை சுற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுடைய எஜுகேஷனும் நல்லபடியாக அமையறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன உடனே ஏதாவது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா உடனே வரீங்க அதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ மூலமா இதெல்லாம் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி முன்னாடி நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. வேலையிலேருந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அது எப்படி சால்வ் ஆகும், எங்கே போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு 9 நாள் வருவோமா, கண்டிப்பாக செய்வோமா அப்படின்னு சொல்லி வரீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் முடியறதுக்கு ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே வரோம். இப்போ நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
மதுரை வாயில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் இல்லையா? அதில் நல்லபடியாக இப்போ முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு, உங்களுக்கு ஒர்க்கு நல்லா இருக்குது. நீங்களும் சொன்னீங்க உங்கள் ஆரோக்கியம்லாம் நல்லா பெஸ்ட்டாக சாமி நல்லபடியாக வச்சுருக்காரு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் நீங்கள் அவரை நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து தொடர்ந்து இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். வீட்டில் 2 தம்பி இருக்காங்க, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓ அதுதான் மனிதர்களாக இருந்தாலே நம்ம வந்து ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்து நிற்கிது. அது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றும் எதிர்பார்க்கும்போது கடவுளுடைய நம்பிக்கையோட அவருடைய பிளெஸிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா முடிஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வரதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குது. உங்கள் தம்பிங்க 2 பேருக்கும் நல்லபடியாக மேரேஜ் செட்டில் ஆகும். அவங்களுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்க போகிறீங்க, கண்டிப்பாக கொடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குமானா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.